அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்ததாக கூறி தற்போது தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். வேலை செய்யும் பணியிடங்களில் பெண்களுக்கு இழைக்கப்படும் துன்புறுத்தல்களை கருத்தில் கொண்டு பல்வேறு பரிந்துரைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா வழங்கியிருந்தாரு. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறையில் டிஐஜி அந்தஸ்தில் உயர் பொறுப்பில் உள்ள காவல்துறை அதிகாரி மீது பாலியல் புகார் வந்ததை அடுத்து உடனடியாக அவரை தமிழக அரசு தற்காலிக பணி நீக்கம் செய்ததை தற்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அதே போல அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா காவல்துறை இயக்குநர் அந்தஸ்தில் இருந்த அந்த மீதான வழக்கில் அந்த அதிகாரிக்கு தற்போது 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தெரிவித்தார். அப்போது மேல் அதிகாரிகள் மீது புகார் தெரிவித்தால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தற்போது பெண்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். எனவே பெண்கள் தற்போது புகார் கொடுக்க முன்வருகிறார்கள். பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகிற ஆசிரியர்கள் மீது கிரிமினல் வழக்குகள், துறை ரீதிய நடவடிக்கைகள் மட்டுமின்றி அவருடைய கல்வி சார்ந்த ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்ததையும் இன்று நீதிபதி சுட்டிக்காட்டினார். அரசின் தொடர் விழிப்புணர்வு நடவடிக்கையால் தற்போது பலரும் அச்சமின்றி புகார் தெரிவிக்க வருவதாகவும் தெரிவித்தார். அதே போல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டில் காவல்துறை எடுத்த அந்த விரைவு நடவடிக்கைகள் டிஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி என பாராமல் அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்ய விரைந்து நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டுகள் தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.